1 டம்ளர் தண்ணி ஊற்றி 2 டேபிள் ஸ்பூன் ஈஸ்ட் சேர்த்துட்டு சர்க்கரை போட்டு ஆக்டிவ் பண்ணிக்கலாம். 500 கிராம் மைதா மாவை 1 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை, 1 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்து 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து ஆக்டிவேட் பண்ண ஈஸ்டை இதில் சேர்த்து நன்றாக பிசைந்து வைத்துக்கலாம். பத்து நிமிடம் ஒரு வெள்ளை துணியில் மூடி போட்டு வைத்து விடலாம். கார்ன்களை உரித்து வைத்துக் கொள்ளலாம். பீஸா சாஸ் செய்வதற்கு 4 தக்காளி, ஒரு வெங்காயம், வரமிளகாய் ஒரு 8, 1 டம்ளர் தண்ணி ஊற்றி வேக வைத்து கொள்ளலாம். ஆறிய பிறகு அதில் இருக்கும் மேலில் இருக்கும் தோல்களை நீக்கிட்டு மிக்சியில் போட்டு அரைத்து கொள்ளலாம். ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி ஒரு 4 பூண்டை பொடியாக கட் பண்ணி அதில் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். அரைத்து வைத்த பேஸ்ட்டை அதில் ஊற்றிக்கலாம். பீஸா சாஸ் செய்வதற்கு 1 டேபிள் ஸ்பூன் உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை, 2 டேபிள் ஸ்பூன் வினிகர், டொமேட்டோ சாஸ் 1 டேபிள் ஸ்பூன் போட்டு நன்றாக கொதிக்க விடலாம். பீஸா சாஸ் ரெடி ஆயிடுச்சு. பீஸா பேஸ்ட் செய்வதற்கு உருண்டையாக பிடித்து வைத்துக்கலாம். வெஜிடபிள்களை கட் பண்ணி வைத்துக் கொள்ளலாம். பீஸா பேஸ்ட் ரெடி பண்ணிவிட்டு பீஸாவோட சாஸ் மேலே போட்டு வெஜிடபிள்கெல்லாம் சேர்த்துக்கலாம். மேலே சீஸ் தூவிக்கலாம். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.